ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆட்டு எலும்பு கறி சூப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 300 கிராம் அளவு ஆட்டு எலும்பு கறி எடுத்திருக்கேன். அது குளிர் காலத்தில் சளி தொல்லைலாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். சளி ப்ராப்ளமே இருக்காது. 1½ ஸ்பூன் அளவு ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவு மிளகு போட்டிருக்கேன். 3 தக்காளி போட்டிருக்கேன். 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் வச்சுருக்கனால 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கிறேன். சரிங்களா? இல்லை இதில் அரைச்சிக்கலாம், இல்லை வதக்கியும் வச்சுக்கலாம். இது தனியாக வேக வைக்கிறதுக்காக மட்டன் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக உப்பு, அரை உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை 6 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கணும். தனியாக எடுத்திருந்தோம் இல்லையா அரைக்கிறதுக்கு, அதையும் அரைச்சி இதில் ஊற்றி நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்லா கறி நல்லா வெந்து வரும். ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டிங்கன்னா எலும்பு நல்லா வெந்துடும். வேக விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேனா, அதில் சோம்பு மட்டும் போடாதீங்க. 2 பட்டை, கொஞ்சம் சீரகம், 3 கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குறப்பயே வெங்காயம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்ததில்ல பாதி தானே அரைச்சோம், பாதி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கிறேன். எனக்கு இதில் உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில். உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்களும் போட்டுக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதக்கினோன்னே அது கொஞ்சம் ஓரளவு ஆஃப் பாயிலாக வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம இதை வேக வச்சுருந்தோம் இல்லையா கறி, 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, வெந்ததை எடுத்து அதில் நம்ம ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா அரை வேக்காடு வெந்தோன்னே நம்ம அதில் ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனோன்னா கமகமன்னு சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.